sir. ஆக்சுவலா லாஸ்ட் கிளாஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பார்த்தோம், இன்னொன்னு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப 2 கிளாஸ் எல்டிபி தான் பார்த்தோம். ஒன்னு பாத்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்னொரு Yes, sir. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த 2 கேஸ் நம்ம முடிச்சிட்டோம். இப்ப இந்த கம்பைன் ஆகி வந்து என்ன ஆகுறது? அதே மாரி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிளஸ் வேல்யூ வரது பார்த்தா மைனஸ் வேல்யூ வர மாரி நம்ம பார்க்க கிடையாது. ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஒய்க்கு மைனஸ் வேல்யூ வரது பார்க்க கிடையாது. இப்ப என்ன ஃபர்ஸ்ட் ஐடியா பண்ண போறோம்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷன்ல ஒரே கொஸ்டின் வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியாமா? அது மேக்ஸிமம் மினிமம் Okay, பார்த்தா sir. ஈக்குவேஷன் வச்சு தான் பார்த்தோம். இப்ப பார்த்தா மோர் தென் 2 ஈக்குவேஷன் 1 2 3 மோர் தென் 2 ஈக்குவேஷன் வச்சு எப்படி சால்வ் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரியாடா கண்ணு? Okay. Yes, sir. சரி. இப்ப பாத்தீங்கன்னா ஒன்னு பார்த்து இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது பார்த்தா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்ப ரெண்டு ஈக்குவேஷன் மிக்ஸ் ஆகி வருது. அப்ப இது வந்து ஈக்குவேஷன் 1 2 னு அவனே கொடுத்துட்டான். அப்ப 2 செகண்ட் ஈக்குவேஷன் அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா அப்படின்னு பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அது என்ன பாத்துக்கங்க. x y x 0 போட்டா y வேல்யூ என்ன y 0 போட்டா x வேல்யூ என்ன இத மட்டும் செக் பண்ணி சொல்றேன். Sir. Sir, x value 0 na, y value 20. Very good. And y value 0 na, x value 60. Okay, இந்த ஈக்குவேஷன் முடிச்சாச்சு. அடுத்த ஈக்குவேஷன் அதே மாதிரி போட்டுறாங்க. Sir. Sir, x value 0 na, y value 10. Y value 0 na, x value 10, sir. சரி, இங்க பாருங்க. இதுக்கு வந்து அப்படி போடக்கூடாது. இந்த பாருங்க, ஃபோர்த் ஈக்குவேஷனுக்கு. ஃபோர்த் ஈக்குவேஷன் மினிமம் ஒரு 5 வேல்யூ போடணும். ஏன்னா x = y ன்னு கொடுத்துக்கிறோம். கரெக்ட்டுங்களா? அப்ப 0 போட்டா 0 தான் வரும். 1 போட்டா 1 தான் வரும். அப்ப மோர் தென் ஒரு இங்க பாருங்க, இங்க வந்து என்ன இருக்குது? 10 அதாவது 60 20 10 10 வருது. அப்ப x க்கு பதிலா என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் 0 னா 0 னு போட்டுருங்க. அடுத்து என்ன பண்றீங்க? 10 20 30 ன்னு ஒரு 4 வேல்யூ போட்டுக்கங்க. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? Yes, sir. எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்ட் டைம் இல்லைனா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதுக்குலாம் கான்ஸ்டன்ட் டைம் இருக்குது. இதுக்கு கான்ஸ்டன்ட் டைம் இல்ல அடிஷன்ல. அப்படினா ஒரு மினிமம் ஒரு 5 வேல்யூ பக்கமா போட்டுக்கோ, இல்ல 3 வேல்யூக்கு மேல போட்டுக்கோ. சரியாமா? Okay, sir. x y x 0 போட்டா y 0. இங்க 1 2 3 போடுறதுக்கு பதிலா இங்க வந்து 10 20 இருக்கனால நான் என்ன பண்ண போறேன்? 10 20 30 அப்படி போட்டுக்கிறேன். அப்ப y என்ன கிடைக்கும்? 10 20 30 ன்னு கிடைக்கும். நீ 1 2 3 போட்டா கிராஃப்ல ஃபிட் பண்ண முடியாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடு. சரியாடா கண்ணு? Okay, sir. இது எதுக்குன்னா இன்டர்செக்ட் பாயிண்ட் கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம டிரா பண்றோம். அதனால நீ 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் வச்சு டிரா பண்ண முடியாது. ஒரு மினிமம் ஒரு 4 5 பாயிண்ட் இருந்தா தான் உன்னால டிரா பண்ண முடியும் கிராஃப். சரிங்களா? sir. சரி. இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எது லெஸ் தென் எது கிரேட்டர் தென் பாத்துக்கங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீ கிராஃப் அழகா போட்டுருவ. ஒவ்வொன்னுக்கும் லெஸ் தென் கிரேட்டர் தென் கிராஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க கரெக்ட்டா பார்த்து கிராஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா? Yes, sir. ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். கிராஃப் ஷீட்ல எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி வருது பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இது பாத்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகே. அப்ப நான் கிராஃப் ஸ்டார்ட் பண்ணணும். கிராஃப் ஸ்டார்ட் பண்றேன். நீ ஸ்டார்ட் பண்ணு பார்க்கலாம்.
ஸ்கிராப் முடிச்சிட்டு எனக்கு சொல்லு, ரீஜன் எந்த ரீஜன் வரும்னு எனக்கு சொல்றேன். சரியா? சார். நான் முடிச்சிட்டேன். எனக்கு இன்டர்செக்ட் பாயிண்ட் வேணும். அண்ட் ஆல்சோ ரீஜன் எங்க இருக்குன்னு எனக்கு வேணும். எந்த ரீஜன் சொல்லிட்டீங்கன்னா நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீ பிளான் பண்ணிக்கோ. எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். 20 30 40. சார். ரீஜன் எந்த இடத்துல ரைட்டா, லெஃப்டா, டவுனா, எது 4 5 ரீஜன் இருக்குது. எந்த ரீஜன் எடுக்கலாம்? சார் ஒரே சார். சார் வந்து இங்க பாருங்க. இந்த ரீஜன் வருமா? இங்க ஒரு நிமிஷம். இந்த ரீஜன் வருமா? இந்த ரீஜன் வருமா? இந்த ரீஜன் வருமா? புரியுதா? இங்க ஒரு ரீஜன் இருக்குது, இங்க ஒரு ரீஜன் இருக்குது, இங்க ஒரு ரீஜன் இருக்குது, இங்க ஒரு ரீஜன் இருக்குது. எந்த பார்ட் வரும்? கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நான் ஓகே சொல்லிடுறேன். இல்லைன்னா டவுட் இருந்தா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். கரெக்டா? இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 60. அதனால இது டவுன்வர்ட் ரீஜன். அதனால பாத்தீங்கன்னா இது டவுன்வர்ட் வேல்யூ. இது பாத்தீங்கன்னா இது என்னது கிரேட்டர் தென் இந்த லைனுக்கு மேல ரீஜன். கரெக்ட்டா? இந்த லைனுக்கு மேல வரும். கரெக்ட்டாமா? சார். இது என்னது x less than or equal to y. அப்ப இதனோட ரீஜன் என்னன்னு எக்ஸாக்ட்டா கண்டுபிடிச்சினா அதுதான் நம்மளோட ரீஜன். இதனோட ரீஜன் எந்த பக்கம் இருக்கும்? சார் டவுன்வர்ட்ஸ். எப்படி டவுன்வர்ட்ஸ்ங்கற? சார் x less than or equal to y. x வேல்யூ பெருசா y வேல்யூ பெருசா? y வேல்யூ பெருசு. அப்படி இந்த பக்கம் போற ரீஜன். புரியுதா? இதுதான் தப்புனோ அதனால தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டவுன்வர்ட் எப்படி வரும்னா y less than or equal to x னா இந்த ரீஜன் வரும். ஓகே சார். இப்ப இந்த சிம்பிள் பக்கத்துல என்ன வேல்யூ இருக்குதோ அதான் நம்மளுடைய ரீஜன். அப்ப இந்த இடத்துல இங்க பாருங்க இதான் பெரிய வேல்யூ. இந்த பக்கம் வரதானே பெரிய வேல்யூ. பிக்கஸ்ட் வேல்யூ இந்த பக்கம் இருக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த பிக்கஸ்ட் வேல்யூ என்னது y. அப்ப y தான் பிக்கஸ்ட் வேல்யூ. அப்ப டவுன்வர்ட் வந்து அப்வர்ட் போகும். கரெக்ட்டுங்களா? டவுன்வர்ட் வந்தா x பெருசாயிரும். இது போச்சுனா y பெருசு. அப்ப y பெருசுனா எங்க போகுது ரீஜன்? இங்க வந்துருது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப நம்மளோட ரீஜன் பாயிண்ட் எது? இந்த பாயிண்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அப்ப எதுனா நம்மளோட கார்னர் பாயிண்ட்? கார்னர் பாயிண்ட் பார்த்தா 1. இங்க பாருங்க. இது 2. இந்த பாயிண்ட் 3. இந்த பாயிண்ட் 4. அப்ப இந்த 4 பாயிண்ட் நம்மளோட ரீஜன். நீ மாத்தி போட்டனா எந்த 4 பாயிண்ட் வந்திருக்கும்? இங்க பாருங்க இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்திருக்கும். பட் நம்மளோட ரீஜன் இதுதான் வருது. கரெக்ட்டாமா? சார். இது ரெண்டுமே பிளஸ்ன்னு வந்தனால இந்த வர்க் முடிஞ்சது. இது மைனஸ் வந்தா வேற மாதிரி போடுவோம். அத வந்து நான் அடுத்த ப்ராப்ளம் சொல்றேன். நீ ஃபர்ஸ்ட் இத முடிச்சிருங்க. இந்த 4 பாயிண்ட் சொல்லிட்டு இந்த 4 பாயிண்ட் எது மேக்ஸிமம் மினிமமா என்ன கேட்டுக்கிறான்? சார். மேக்ஸிமம் மினிமம் ரெண்டுமே கேட்டுக்கிறோம். அதனால பாருங்க.
சரி ஃபர்ஸ்ட் என்ன இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் எக்ஸாக்ட் என்ன வருதுன்னு பாருங்க இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் சார் ஃபர்ஸ்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கீழ இருக்க இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து சார் 5,5 and then சார் அடுத்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து 15,15 ஓ இப்படி வருதா வெரி குட் சரி அப்ப கார்னர் பாயிண்ட் என்ன தெரிஞ்சிருச்சு சரிங்களா சார் சீரியல் நம்பர் கார்னர் பாயிண்ட் இஜெட் ஈக்குவல் டு இஜெட்டோட வேல்யூ என்ன வந்தது 3x plus 9y இஜெட்டோட வேல்யூ 3x plus 9y 3x plus 9y அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 0,20 செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இங்க வருது 0,10 0,10 தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 5,5 ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 15,15 அவ்வளவுதான் அப்ப இது மினிமம் மேக்ஸிமம் கேட்டுக்கணும் 0,20னா இது 9y அப்ப 9yனா இது வந்து 180 கிடைக்கும் இது பார்த்தா 90 கிடைக்கும் 5,5னா 15 45 15 45 இவ்வளவு வரும் 60 வரும் நினைக்கிறேன் ஓகே 15 15 45 plus 20 so we அதே 120 கடைசிக்கு என்ன வருது சார் 3x plus y இல்ல 3x 3x plus 9y 3x plus 9y ஓகே சார் 180 to second point வந்து இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் 80 வருது 0 வேல்யூ இது மேக்ஸிமம் 90 and then 5,5 15 plus 45 15, 15